அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இந்த டாடா சுமோ கோல்டு எஸ்யூவி வாகனம் விற்பனைக்கு வந்துள்ளது. இது நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த வாகனத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதற்காக அப்படின்னா, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சில நிபந்தனைகள் சொல்லியிருந்தேன். ஒரு வண்டியை விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. நான் அதாவது 4-5 நாள் ஓட்டி பார்ப்பேன். ஓட்டி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதில் எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது, என்னென்ன வேலைகள் இருக்குது, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். எதில் சரியில்லாமல் இருக்கோ அதை எதை ரிப்பேர் பார்க்க வேண்டியிருக்கோ அதையும் நம்ம ஓப்பனாக சொல்லணும். அப்படிங்கிறனால நான் ஒரு 4-5 நாள் ஓட்டி பார்த்துட்டு அதை வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியை கொண்டு வந்தபோது நான் ஓட்டி பார்த்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா என்ஜின் நல்லா இருந்துச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2000 மேனுஃபேக்சரிங் ஆஃப் இயர் 2013 லாஸ்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 2014 ஃபஸ்ட்டு. ஸோ 2014 நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 12.5 வருஷம் ஆச்சு. 2,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்படி ஓடி இருந்தும் என்ஜின் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அதோடய பீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வண்டியை வச்சிருந்த ஓனர் எனக்கு ஓரளவுக்கு பழக்கம் உள்ள ஆள். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60 to 80க்கு மேலே போகவே மாட்டார் ஸ்பீடு. அப்படியே ஒரு ஆவரேஜாகவே ஓட்டுவார். அவர் செகண்ட் ஓனர். பட் ரொம்ப காலம் அவர் சிங்கிளாக ஓட்டுனதுனால என்ஜின் பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ஜினோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்படிங்கிறனால தான் சரி, இது ஒரு பேக் மாடலாக இருந்தாலும் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக இதையும் வாங்குவதற்குன்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கார் வாங்க மாட்டாங்க. ஸோ அதற்கான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது இது ஒரு 9 சீட்டர் 8+1 9 சீட்டர் டாடா சுமோ கோல்டு 2014 மாடல், செகண்ட் ஓனர். இந்த டாடா சுமோ கோல்டு இந்த 9 சீட்டரை யார் அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஃபேமிலியில் அதிகம் பேர் அடிக்கடி பயணம் பண்ணுறாங்க. ஒரு கோயில் கொடைக்கெல்லாம் போகும்போது அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேர் அடிக்கடி பயணம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் இது எல்லா சாலைகள்லையுமே எளிமையாக ட்ராவல் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஹில்ஸான பகுதிகளில், ஏன்னா இந்த வண்டியோட என்ஜின் பவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த என்ஜினோட சிசின்னு பார்க்கும்போது 2956 சிசி இருக்கும். நல்ல ஹெவியான ஒரு என்ஜின். அப்படிங்கிறனால ஹில்ஸ்லாம் எளிமையாக ஏறிடும். அதாவது 9 பேரை உள்ளே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது லக்கேஜ் வச்சு போனால் கூட ரொம்ப ஈஸியாக மேலே ஏறிடும். அப்படிங்கிறனால நிறைய பேர் இதை தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜவுளி பிஸ்னஸ் இருக்கலாம், ஃபுல்லாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஜவுளி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அல்லது இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்கும். அந்த பின்னாடி சீட்டை கட்டிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அப்படிங்கனால அதை வச்சு கொண்டு போகிறதுக்கு சிலர் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வண்டி ஃபஸ்ட்டு ஓனர் வச்சுருந்த போது அது ஒரு கேட்டரிங் சர்வீஸில் தான் அந்த வண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க செகண்ட் ஓனராக வாங்கி இவங்க ஃபுல்லாக தன்னோட ஃபேமிலி யூஸுக்கெலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்னது 2,40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு புது பேட்டரி மாற்றிருக்கு. இப்போ தான் ஒரு 8,000 கொடுத்து புது பேட்டரி மாற்றிருக்கு. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் இன்சூரன்ஸ் 9,300 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வண்டி ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன வேலை வந்தாலும் சரி, இல்லை ஒரு என்ஜின் சைடில் சின்னதாக வேலை வந்தாலும் சரி, உடனே பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே எல்லாம் சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டி பார்க்கும்போது இதை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. பொதுவாக 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டும்போது சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி அதிரும், கட்ட சத்தம் கேட்கும். இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கலாம் தைரியமாக எடுக்கலாம். ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னேன். இதே சமயத்தில் என்னென்ன வேலைகள் இதில் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா 4-5 நாள் ஓட்டிட்டேன். அப்படிங்கிறனால அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, டிங்கரிங் வேலை இருக்குது. இந்த வண்டியை வாங்கிட்டு போனோன்னா உங்களுக்கு ஒரு டிங்கரிங் ஒர்க் இருக்குது. அது என்னென்னு காட்டிடுறேன் பாருங்கள். ஓகே, இந்த ரன்னிங் போர்டு பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் போர்டில் துருப்பிடிச்சிருக்கு. கரெக்டாக? ஓகே, இப்போது இதே மாதிரி இந்த ரன்னிங் போர்டில் துருப்பிடிச்சிருக்க மாதிரி அந்த பக்கம் துருப்பிடிச்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சில இடங்களில் அந்த யூஸ்டு காரை சேல் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒப்பேற்றி கொடுக்க முடியும். டிங்கர் பேஸ்ட் வச்சு அடைச்சிட்டு இந்த இடத்த அப்படியே சர்ஃபேஸை நல்லா அடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் அடித்து விற்றுருவாங்க. இதை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இந்த இடத்துலலாம் டிங்கர் பேஸ்ட் வச்சு நல்லா ஃபேஸ் பண்ணி விட்டுட்டு என்ன அப்படியே லப்பம் பார்த்து பெயிண்ட் அடித்து விட்ருவாங்க. இது நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 5 மாதம் ஆனோன்னா அதுலேருந்து உரிய ஆரம்பித்து பொடிய ஆரம்பிச்சப்போ தான் தெரியும் ரன்னிங் போர்டு போயிருக்கு அப்படின்ட்டு. என்ன கேட்டால் நம்ம ரன்னிங் போர்டு போச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரியுமா, இதை ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க.
கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீட்டாக ஒரு பிளேட்டு போட்டு அதை வெல்டு பண்ணி அது மேலே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சூப்பராகிடும். அதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்காக வண்டி அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறதான். ஓகேவா? இதில் இருக்குது. அப்புறம் ஓகே, இதில் டேங்க் மூடி இதெல்லாம் சின்ன சின்ன ரொம்ப விலை குறையாக இருக்கும், மூடி மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ரன்னிங் போர்ட் சைடில் இருக்கும். இங்கே பாருங்க ரன்னிங் போர்டு. அதே மாதிரி பொதுவாகவே இந்த டாட்டா கார்களில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுமோ மாதிரி வண்டிகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாகவே துருப்பிடிக்கும். ஓகேவா? அதில் பிடிச்சிருக்கு பாருங்கள், அப்படியே சுற்றி இருக்கும். இதையும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி அதில் ஒரு பிளேட்டை வந்து மடக்கி நீட்டாக வந்து வச்சு வெல்டு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படி எடுத்து விட்டு நீட்டாக ஒரு டிங்கெட்டை போச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா இதில் வருதா? ஓகே ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிங்கரிங் வேலை ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ டிங்கரிங் வேலை அப்படி இப்படி வாங்க அப்படின்னா அந்த வெயில் ஆப்போசிட்டில் அடி கரெக்டாக இருக்கும். இப்போ டிங்கரிங் வேலை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இதை வந்து ரொம்ப லோயஸ்ட்டாகவும் பார்த்துட முடியும். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், இப்போ இந்த காரை கொண்டு விட்டு ஒரு 10,000 ரூபா தரேன், இதை எனக்கு ரெடி பண்ணி தாங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் சூப்பராக ரெடி பண்ணி தந்துடுவாங்க, ஒன்றும் தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் ரெடி பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு 25,000 ரூபா கொடுத்து நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக, அதாவது ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும். சரியா? அந்த மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பானட்டில் வந்து வண்டியை வந்து ஃபுல்லாக அதிகமாக வெயிலில் விட்டு பானட் ஃபுல்லாக ஃபேடாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பானட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதை வந்து உங்கள் கையில் வந்து உங்கள் திருப்திக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என் கணக்கு சரியாக இருந்தால் ஒரு பெயிண்டிங்கு இந்த டிங்கரிங் சேர்த்து ஒரு 50,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து சூப்பர் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை இன்னும் கூட்டியும் பண்ணலாம், இன்னும் குறைச்சும் செய்ய முடியும். அது அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 12.5 வருஷம் ஆயிருக்கு. 2014 வண்டி அப்படிங்கும்போது 12.5 வருஷம் ஆகிட்டு, இன்னும் 2.5 வருஷம் கழித்து உங்களுக்கு எஃப்சி ரினியூவல் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 வருஷம் கிடைக்கும். அப்படிங்கனால உங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு உபயோகமான வண்டி வேணும், நீங்கள் வந்து ஒரு 9 சீட்டில் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக போகணும், டீசல் இன்ஜின் பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு CR4 இன்ஜின் சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ஜின் சைடையும் கொஞ்சம் பார்த்துருவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வண்டியுடைய என்ஜின் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் சரி ஓட்டி பார்த்துட்டு இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வீடியோ வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து இந்த வண்டியுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஏங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப துருப்பிடிச்ச வண்டிலாம் எடுத்து நீங்கள் சேனலில் போடாதீங்க, அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து லாஜிக்கான உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பளபளப்பாக நல்லா வந்து வெளியே வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய வண்டி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அப்படி ஒரு உண்மையே கிடையாது. அது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நினைக்கிறனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் ஏமாந்து போகிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த துருப்பிடிச்ச இந்த ரன்னிங் போர்டு சைடெல்லாம் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடித்து காட்டிட்டா அப்போ இந்த வண்டி நல்ல வண்டியா? அப்படி கிடையாது. உண்மையிலேயே ஒரு வண்டியுடைய குவாலிட்டி என்பது என்ஜின் கியர் பாக்ஸ்லாம் நல்லா இருந்து சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே அந்த வண்டி வந்து ஒரு தகுதியான ஒரு வண்டி தான். பாடியில் வரக்கூடிய இந்த துருப்பிடிக்கிறதெல்லாம் வந்து முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் இதை வாங்கி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி நல்லா தான் இருக்கும். இது வந்து ஒரு பழைய மாடல் காராக இருந்தாலும் நான் ஏன் இதை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா இந்த வண்டியுடைய டிரைவிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்ம வந்து கியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக விழுது, நல்ல பிக்கப் இருக்குது. ஒரு CR4 இன்ஜின் அப்படின்னால நல்ல பிக்கப் இருக்குது. பிக்கப் எந்த இடத்துலையுமே குறையலை. ஒரு 2,06,000 கிலோமீட்டர் ஓடின அந்த ஃபீல் வந்து இதில் பெருசாக எதுவும் தெரியல. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சரி இதை எடுத்து போடலாம் அப்படிங்கிறதான். இன்றைக்கி பல பேர் பார்த்திங்க அப்படின்னா காருடைய வெளிப்பக்கத்தை பார்த்துட்டு தான் போய் நிறைய இடங்களில் சில டீலர்ஸ்லாம் போய் ஏமாந்துடுறாங்க. ஒரு கார் வந்து வெளியேந்து பார்க்கும்போது பளபளன்னு இருந்துட்டு உள்ளே வந்து என்ஜின் ரொம்ப கம்ப்ளைண்ட் இருக்கிறத நீங்கள் ஒருவேளை ஒரு நாளில் கண்டுபிடிக்க முடியாது. அல்லது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வண்டி ஓட்டினோன்னே எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் போய் ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஓட்டி பார்க்குறீங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் ஓட்டி பார்க்குறீங்க, இல்லை 1 ஹவர் ஓட்டி பார்க்குறீங்க, கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த வண்டியை வந்து எனக்கு ஒரு வாரம் கையில் கொடுங்க அப்படின்னு. இப்போ வந்து என்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதை மைக் கையிலே செட் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்க பின்னாடி எக்ஸாஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கருப்பு புகை வருதா அப்படின்னு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். வந்துச்சு, அதில் புகை வந்துச்சா பின்னாடி? அந்தளவுக்கு வரல. ஓகே. நீங்கள் ஒரு இதுக்காக ரொம்ப ஹை ஆர்பிஎம் ஏற்றி பயங்கரமாக வந்து ரவ் பண்ணி அப்படிலாம் நீங்கள் ஒரு டீசல் இன்ஜினை பயங்கரமாக ரவ் பண்ணிங்க அப்படின்னா புது வண்டியாக இருந்தாலும் அதில் புகை தள்ள தான் செய்யும். லைட்டாக தெரியும், வெளியே கார்பன் வந்து வெளியே தெரிய தான் செய்யும். அதுவும் பழைய வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தெரியும். இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கான வழிமுறை என்பது ஒரு ஆவரேஜ் ஆர்பிஎம்மில், அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 60 to 80 ஒரு 5th கியரில் போகும்போது எப்படி ரவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரவ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து புகை வந்துச்சுன்னா அதில் என்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆயிலெலாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான். ஒரு நிமிஷம் பாருங்க. இது எது பார்த்திங்கன்னா சில இன்ஜின்லாம் கருன்னு அந்த கழிவு க்ரூட் ஆயில் மாதிரி ஆயிரும். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அதனால் என்ஜின் பொறுத்தளவில் எனக்கு சாட்டிஸ்ஃபைனால தான் இதை நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓவராலாக ஒரு ரவுண்டப் வண்டி உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பேட்டரி வந்து புதுசு, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புதுசு. அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% இருக்குது. அதையும் காமிச்சிருங்க. ஒரு 40%. 4 டயருமே அப்படி தான் இருக்கும். இந்த வண்டியோட அண்டர் சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு ரேம்பில் விட்டு எடுத்துருந்தோம். அதையும் நான் உங்களுக்கு அதில் இணைச்சிட்றேன். அதில் பெரியவில் இவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக துருப்பிடிச்சிருந்துச்சு. அதையும் நீங்கள் சப்போஸ் வண்டி வாங்கினீங்கன்னா அதையும் ஒரு பிளேட் போட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்ருங்க. ரைட் சைட் இண்டிகேட்டர் எரியுதா? ஓகே. லெஃப்ட்டு ஓகே. டிம் ரைட் கரெக்டாக இருக்கா? ஓகே. அப்படி பின்னாடி ரைட் சைட் இண்டிகேட்டர் எரியுதா? ஓகே. லெஃப்ட்டு ஓகே. பிரேக் லைட் ஓகே. ரிவர்ஸ் லைட் எரியுதா? ஒரு சைடு எரியுதா? ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வண்டியில் வந்து ஏசி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓனர்லேருந்து வாங்கும்போதே இதில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை. பட் அவங்க ஏசியை பற்றி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஏசி யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறனால விட்டுட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆகிருக்கும் ஃபுல்லாக. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அந்த வால்வ்னு சொல்லுவாங்க, உள்ள ஒரு ஸ்டெம் வால்வ் மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து கூட லீக்கேஜ் வந்தால் கூட நம்ம அந்த காற்றடிப்போம்ல டயருக்கு, ஸோ அதில் ஸ்டெம் வால்வ் இருக்க மாதிரி இதுலேயும் வால்வ்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன லீக் வந்தால் கூட லீக் ஆகிடும். பட் நம்ம வந்து அதை ப்ராப்பராக செக் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து கேஸ் ஏற்றிட்டோம் அப்படின்னா அதை ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை கம்ப்ரஸரில் கம்ப்ளைண்ட்டே இருக்காது, நம்ம கேஸ் ஏற்றாமலேயே அப்படி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பெரிய அளவில் பிரச்சனை இருக்குன்னு கொண்டு போய் ஜஸ்ட்டு கேஸ் ஏற்றினவுடனே வண்டி ஓடுறதும் இருக்குது, கம்ப்ரஸர் ஓடுறதும் இருக்குது. அப்படி தான் பிரச்சனை இருந்தால் ஒரு 10-15 ரூபா கம்ப்ரஸரில் செலவாகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஸோ இது வந்து அவங்கவுங்க லக்கை பொறுத்தது. இந்த வண்டியை பொறுத்தளவில் அதில் வந்து ஏசி வந்து ஒர்க் ஆகலை. ஒருவேளை கேஸ் ஏற்றுனா ஒர்க் ஆகுனா அது லக்கு, ஒரு 2000 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு 10-15 ரூபா பிடிச்சிரும். ஸோ இதுதான் அதோட ஆக்ஷன் நிலைமை. அதே மாதிரி உள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளோயர் ஓடும்போது ரொம்ப உள்ளேருந்து தூசியாக வருது, அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்து தூசியாக வருது. இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வண்டியவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு டீலர்கிட்ட ஒரு பெரிய கார்ப்பரேட்டை போயிடுச்சு அப்படின்னா இந்த வண்டியை நல்லா டக்குன்னு ரெடி பண்ணி சின்ன சின்னதாக அப்படி ஒப்பேற்றி நீட்டாக பாலிஷ் ஆக்கி எடுத்து அந்த தூசியெல்லாம் தொடச்சி போட்டு எடுத்து சாதாரணமாக ஒரு 3 ரூபா 3.10 அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ரைட்டா? ஒரு அதிகபட்ச செலவே ஒரு 30 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒப்பேற்றி விட்டு அப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை செய்ய விரும்பலை. அது என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லி நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ இது வந்து அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து 2,40,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இவங்க வந்து நமக்கு வந்து பாருங்கள், வண்டியை வந்து பாருங்கள், ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதில் ஒரு இது கூட உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்காது, அப்படியே இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவைன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களில் யாருக்காவது வந்து நீங்களும் ஒரு காரை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு காரை வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டு நிச்சயமாக உங்களுக்கு விற்று தரேன்.